ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபார்ம் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ யூனிட் 5ல் உள்ள பாட்டை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஃபார்ம் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஒரு ஃபார்ம் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? எதுக்கு? டு கன்வேன்ஸ் தி வாட்டர். சரிங்களா? ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ்டு டு கன்வே தி இரிகேஷன் வாட்டர் டு தி ஃபார்ம் இஸ் நோன் அஸ் ஃபார்ம் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபார்ம் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ ஒன்று வந்து வாட்டர் கன்வேயன்ஸ் ஸ்ட்ரக்சர், ஸோ வாட்டர் எரோஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் வாட்டர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து கன்வே பண்ணுறது, எரோஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. சரிங்களா? வாட்டர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், அப்புறம் எரோஷன் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது 3ல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. வாட்டர் கன்வேயன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் என்னென்ன வரும்? ஃப்ளூம்ஸு, கல்வர்ட்ஸு, இன்வெர்டட் சிஃபான், இதெல்லாம் வந்து வாட்டர் கன்வேயன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதெல்லாம் உங்கள் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. அடுத்து வாட்டர் எரோஷன் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன? ட்ராப் ஸ்ட்ரக்சர், பைப் ட்ராப் ஸ்ட்ரக்சர், சூட்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்து வாட்டர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் என்ன? டைவர்ஷன் பாக்ஸ், செக்ஸு, போர்ட்டபிள் செக் டேம்ஸு, டர்ன் அவுட்டு, சிஃபான் டியூபு அண்ட் ஸ்பைல்ஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து வாட்டர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த பாட்டில் இருந்து கொஷின்ஸ் அடிக்கடி வரும். ஸோ இதை நல்லா கீனாக வச்சுக்கோங்க. கீ பாயிண்ட்ஸ் தான் எழுதியிருக்கேன். ஸோ தேவைப்படும். கன்வேயன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ கன்வேயன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து ஃப்ளூம்ஸு, கல்வர்ட்ஸ், இன்வெர்டட் சிஃபான். ஃபஸ்ட்டு ஃப்ளூம்ஸ் என்னென்னு பாருங்கள். இது எதுக்கு? இட் இஸ் யூஸ் டு கேரி வாட்டர் அக்ராஸ் த கல்லீஸ், ரேவின்ஸ் அண்ட் நேச்சுரல் டிப்ரெஷன். ஸோ இதுக்கு எதுக்காக யூஸ் ஆகுது? அக்ராஸ் த கல்லீஸும் ரேவின்ஸ், நேச்சுரல் டிப்ரெஷனில் வாட்டர் வந்து கேரி ஓவர் பண்ணுறதுக்கு ஃப்ளூம்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் வித் வுட், மெட்டல் ஆர் காங்கிரீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க ஃப்ளூம்ஸை. ஸோ இதுக்கு வந்து சஃபிஷியன்ட் ஸ்லோப் தேவைப்படும் டு என்ஷூர் த வாட்டர் வெலாசிட்டி ஹையர் தன் த எர்த்தன் சேனல். எர்த்தன் சேனல்னா வாட்டர் வெலாசிட்டி ஹையராக இருக்கணும். சரிங்களா? ஸ்டீல், காங்கிரீட் பைப்ஸ் யூஸ்ட் எஸ் அ ஃப்ளூம்ஸ். எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஸ்டீல் ஆர் காங்கிரீட் பைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஃப்ளூம்ஸாக. ஸோ இட் இஸ் பிளேஸ்டு பிலோ தி வாட்டர் சர்ஃபேஸ். ஸோ வாட்டர் சர்ஃபேஸ் இன் சேனல். ஸோ அதனால் இது எப்போவுமே வந்து ஃபுல்லாக தான் ஃப்ளோ ஆகும். சரிங்களா? ஸோ ஃப்ளூம்ஸை பற்றி இதுதான் மெயின் கீ பாயிண்ட்ஸ். கம்மிங் டு கல்வர்ட்ஸ். கல்வர்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? இட் இஸ் நெசசரி. எங்கள் இரிகேஷன் சேனல் வந்து ரோடு, ரிட்ஜஸ்ஸு, டிப்ரெஷனு ஆர் லோ லைன் ஸ்ட்ரீம். ஸோ அந்த இடத்துல எல்லாம் எங்கே கிராஸ் ஆகுது, ரோடு எங்கிட்ட கிராஸ் ஆகுதோ நம்மளாம் கல்வர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது நீங்கள் பஸ்ஸில் போகவே பார்த்துருப்பீங்க கல்வர்ட்ஸ்லாம். இது எது? அதனால் காரிகேட்டட் மெட்டல் ஆர் காங்கிரீட் ஷீட் ஆர் பைப்ஸ் ஆர் யூஸ்டு. சரிங்களா? காங்கிரீட் போட்டிருப்பாங்க, இல்லைனா ஷீட்ஸ் ஆர் பைப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து வெலாசிட்டி வந்து கல்வர்ட்ஸில் வந்து ஹையராக இருக்கும். எதனால்னா டு ப்ரிவெண்ட் தி சில்ட் டெபாசிஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காண்டி இதோட வெலாசிட்டி ஹையராக இருக்கும். அதே சமயத்தில் இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு வேர் ரோட் ஃபில் இஸ் ஹை, வேர் சேனல் ரெஸ்ட் ஆன் ஃபீல்ட் சர்வேஸ். இது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க? ரோட் ஃபில் வந்து அதிகமாக ஹைட்டில் இருக்கும், சேனல் வந்து ஃபீல்ட் சர்வேஸ் லெவலில் இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேஜராக வந்து இதோட பைப் கல்வெட் வந்து ஃபினிஷ்டு வித் ஹெட் வாலோட ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. எர்த் கவரிங் வந்து நாட் லெஸ் தென் 30 சென்டிமீட்டர் ஃபார் கார்கேட்டட் மெட்டல். கார்கேட் மெட்டலில் வந்து எர்த்தன் கவரிங் வந்து 30 சென்டிமீட்டர் கீழே இருக்கக்கூடாது, ஏன்னா டேமேஜ் ஆகிடும் அது அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா. அண்ட் 20 சென்டிமீட்டர் ஃபார் காங்கிரீட் பைப். சரிங்களா? இதெல்லாம் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. 20 சென்டிமீட்டர் ஃபார் காங்கிரீட் பைப்புக்கு இதாக இருக்கும். ஸோ கம்மிங் டு தேர்ட் பார்ட், இன்வெர்டட் சிஃபான். இன்வெர்டட் சிஃபான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஸோ இன்வெர்டட் சிஃபான் வந்து இட் இஸ் யூஸ்டு வேர் ரோட் லைஸ் க்ளோஸ் டு த ஃபீல்ட் ஆர் சேனல் இஸ் ஹையர் தென் த ரோடு. ஸோ இதுதான் சேனல். சேனலோட ரோடு வந்து ஹையராக இருந்துச்சுன்னா வி கேன் யூஸ் தி இன்வெர்டட் சிஃபான். ஸோ இது பாருங்கள், இது டேங்க் 1, இது இன்லெட் டேங்க். ஸோ இது பாட்டம் ஆஃப் த பைப்பு, அவுட்லெட் இங்கிட்டு இருந்து இங்கிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஏன்னா ரோடு வந்து ஃபீல்டோட க்ளோஸாக இருக்கும். ஸோ அதே சமயத்தில் ஹையர் தென் ரோடாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல இன்வெர்டட் சிஃபான் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது இதோட செக் கேட், இன்லெட் டேங்க் கண்ட்ரோலில் வாட்டர் லெவலேருந்து அப்ஸ்ட்ரீம் செக்ஷன் செக் கேட் ஒன்று வச்சுருப்போம் வாட்டர் லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இட் ஆக்ஸோ அந்த டேங்க் வந்து எதுனா ஆக்சஸ் ஸ்டில்லிங் பேசிங், ஸ்டில்லிங் பேசினாகவும் ஆக்ட் பண்ணும். ரெண்டாவது வெலாசிட்டியை ரெடியூஸ் பண்ணும், சில்ட் டெபாசிட்னு ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா? இதோட சைஸ் ஆஃப் த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 60 சென்டிமீட்டர் இன்ட்டு 60 சென்டிமீட்டர். லார்ஜ் பைப்ஸ் ஆர் சஃபிஷியன்ட் ஃபார் கிளீனிங். பெரிய பைப் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு, சில் டெபாசிஷன் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ வாட்டர் நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து வாட்டர் கன்வேயன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் எரோஷன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதில் ட்ராப் ஸ்ட்ரக்சர். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஸோ இட் இஸ் யூஸ் டு டிஸ்சார்ஜ் வாட்டர் ஃப்ரம் ஹையர் டு எ லோயர். ஸோ ஹையர்லேருந்து லோயர் இதுக்கு டிஸ்சார்ஜ் வாட்டருக்கு அண்ட் டிசிபேட், இது டிஸ்சார்ஜ் பண்ணல எனர்ஜி, அதோட எனர்ஜி வந்து டிசிபேட் பண்ணுறதுக்கும் டியூ டு ட்ராப் இன்லெட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்மால் ட்ராப்புக்கு வி கேன் யூஸ் அ சிம்பிள் ஆப்ரன் மேட் ஆஃப் ஸ்டோன் ஆர் காங்கிரீட். ஃபார் எர்த்தன் சேனலுக்கு வந்து வி கேன் யூஸ் த டிஸ்கார்டட் ட்ரம். சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், எட்டி கரண்ட் ஜெனரேட்டர் இந்த ஸ்ட்ரீம் காசஸ் ஸ்லோவிங் அண்ட்
ditch of banks. ஸோ எடி கரண்ட் வந்து அந்த ஃப்ளோ ஆகும்போது காசு பண்ணும். ஸோ அதை இது பண்ணுறதுக்கு தான் we can use the channel lining இல்லைனா ராக் ரிப்ராப் ஆர் இன்லெட் பைப் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ரக்சருக்கு. அடுத்து பைப் ட்ராப் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் நல்லா பாருங்கள், இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா ஓப்பன் ட்ராப் ஸ்ட்ரக்சர் இல்லாத இடத்துல வந்து we can use the pipe drop structure. ஸோ ஹையர் டு த லோயர் லெவலுக்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். வாட்டர் சர்ஃபேஸ் இங்கே இருக்குது, இதோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கார்கேட்டட் பைப் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, கார்கேட்டட் பைப்ஸ் ஆர் யூஸ்டு. ஸ்டில்லிங் பேசின் எங்கே வச்சுருக்காங்க, அதில் அவுட்லெட் டு டிசிபேட் த எனர்ஜி. நோட் பண்ணியிருக்கேன்னா அவுட்லெட். ஸோ இது வந்து மேபி இட் இஸ் மேட் அப் ஆஃப் காங்கிரீட் ஆர் மேசன்ரி. அப்புறம் அதில் இன்லெண்ட் ப்ரிவென்ட் சீப்பேஜ் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சூட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் யூஸ் டு கன்வே வாட்டர் டவுன் ஸ்டீப் ஸ்லோப். ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்ம் இது. டவுன் ஸ்டீப் ஸ்லோப்பில் என்ன யூஸ் பண்ணுவாங்க, எந்த எரோஷன் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவாங்கன்னா சூட்டு. ஸோ லோயர் ஃபீல் கொண்டு போகிறக்கு இட் இஸ் மேட் அப் ஆஃப் எதர் காங்கிரீட், ஸ்டோன் ஆர் பிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். நீங்கள் டேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேபி இந்த மாதிரி சூட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அதை ஹையர் வெலாசிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் தி சூட்ஸ். ஸோ இதில் சூட்ஸ்லேருந்து வர வாட்டர் ஹையர் லெவலில் வர வாட்டரோட வெலாசிட்டியை குறைக்கிறதுக்கு வி கேன் யூஸ் த ஸ்டில்லிங் பேசின். ஸோ ஸ்டில்லிங் பேசினை யூஸ் பண்ணி அதோட வெலாசிட்டியை வந்து லோயர் எண்டில் கம்மி பண்ணுவோம். சரிங்களா, அதுக்கு தான் சூட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம இது வரைக்கும் 2 பார்த்துட்டோம். வாட்டர் கன்வேயன்ஸ் அண்டு எரோஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து வாட்டர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். வாட்டரை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ என்னென்னா இதில் என்ன யூஸ் பண்ணுவோம், டைவர்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ வாட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படின்னா, இங்கே ஒரு டைவர்ஷன் பாக்ஸ் வச்சா இந்த பக்கத்தும் திருப்பி விடலாம், அந்த பக்கத்தும் திருப்பி விடலாம். சரிங்களா, அதுதான் டைவர்ஷன் பாக்ஸோட வேலை. ஸோ டிஸ்ட்ரிபியூட் த ஃப்ளோ ஆஃப் 2 or more பிரான்ச் சேனல்ஸ். இது வந்து எதனால் மேட் பண்ணியிருப்பாங்க, பிரிக் ஆர் ஸ்டோன் மேஷனரி, அப்படி இல்லைன்னா உட்டன் ஆர் மெட்டல்ஸ். சரிங்களா, டு கண்ட்ரோல் வாட்டர் அட் தி என்ட்ரன்ஸ் லெவலில். ஸோ அடுத்து நம்ம செக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது எதுக்குன்னா டு கண்ட்ரோல் லெவல் ஆஃப் வாட்டர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும். இது மெட்டல் கேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா உட்டன் ஷட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ளோ வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு. சரிங்களா, எர்தன் சேனலில் பொறுத்த வரைக்கும் காங்கிரீட் ஆப்ரான் யூஸ் பண்ணியிருப்பாங்க டு ப்ரிவெண்ட் ஓவர் த போர் ஃப்ரம் செக். சரிங்களா, காங்கிரீட் ஆப்ரான்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து போர்ட்டபுள் செக் டேம்ஸ். ஸோ போர்ட்டபுள் செக் டேம்ஸ்னால் என்ன, ஃபார் அன்லைன் கேனால்ஸுக்கும் இல்லைன்னா அன்லைன் சேனல்ஸுக்கும். ஸோ ஒரு மேஷனரி செக் டேம் எடுத்துனா ஸ்லைட் கேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, வாட்டரோட லெவலில் வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் இங்கே பாருங்கள் கேன்வாஸ் டேம். ஸோ ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க 15 to 20 cm ஓப்பனிங். அதோட வித் கொடுத்துருக்காங்க 1.7 மீட்டர். ஸோ இது பாட்டம் சைடு இஸ் பரீட் டு ஃபார்ம் அ வாட்டர் டைட் சீல். இதோட பாட்டம் சைடு வந்து கீழே பரி பண்ணிடுவாங்க. சரிங்களா, டைட்டாக பேக்காக இருக்கிறதுக்கு. அடுத்து இது வந்து மெட்டல் செக் டேம். அடுத்து டர்ன் அவுட்ஸ் மேஜராக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வாட்டர் டேக்கன் ஃப்ரம் த லேட்ரல் சேனல் இன்டு த ஃபீல்டு சப்ளை. சரிங்களா, ஃபீல்டு சப்ளை டிச் ஆர் ஃப்ரம் டிச் டு தி ஃபீல்டு. ஸோ லேட்ரல் சேனல் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். சரிங்களா, லேட்ரல் சேனல் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் வி கேன் யூஸ் தி டர்ன் அவுட்ஸ். இதில் 3 டைப்ஸ் இருக்குது, பாக்ஸ் டர்ன் அவுட், சிஃபான் டியூப் அண்ட் ஸ்பைல்ஸ். ஸோ பாக்ஸ் டர்ன் அவுட்டை பொறுத்த வரைக்கும் இட் கேன் டைவர்ட் எனி டிசைர்டு ஃப்ளோ இன்டு எ ஃபீல்டு. எப்படி ஃப்ளோ இருந்தாலும் இட் கேன் ஈஸிலி டிவைட். ஸோ இதை வந்து ஸ்ட்ரீமை வந்து 2ஆக பிரித்து இட் கேன் ரெடியூசஸ் தி வெலாசிட்டி. அதே மாதிரி அந்த காலர் ஆன் த பாக்ஸ் ரெடியூசஸ் த சீப்பேஜ். சரிங்களா, பாக்ஸ் டர்ன் அவுட்டில் அந்த காலர்ஸ் இருக்கும், அந்த காலர்ஸ் வந்து சீப்பேஜை ரெடியூஸ் பண்ணிடும். சரிங்களா, பாக்ஸ் டர்ன் அவுட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ போர்ட்டபுள் உட்டன் பாக்ஸஸ், கேட் இன்லெட், பேஃபல் போர்டு வந்து அவுட்லெட்டாக யூஸ் பண்ணும். சரிங்களா, அதுதான் பாக்ஸ் டர்ன் அவுட். அடுத்து சிஃபான் டியூப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இட் இஸ் யூஸ் டு கன்வே வாட்டர் ஓவர் அ சேனல் பேங்க் இன்டு அ ஃபீல்ட் ஆர் ஃபர்ரோவில் இது பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் தி சிஃபான் டியூப்ஸ். மேலே என்ன பார்த்தோம், லேட்ரல்லேருந்து யூஸ் பண்ணுறதுக்கு, லேட்ரல் சேனல்லேருந்து வாட்டர் டேக்கன் ஃப்ரம் த லேட்ரல் சேனலுக்கு டர்ன் அவுட் யூஸ் பண்ணுவோம். இங்கே சிஃபான் டியூப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஃபீல்டில் கன்வே வாட்டர் ஓவர் அ சேனல் பேங்க் இன்டு எ ஃபீல்டு. இதுதான் சிஃபான் டியூப்ஸ். தெரியுதா, வாட்டர் இந்த லெவலிருந்து இந்த இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் தி சிஃபான் டியூப்ஸ். இதோட சைஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 2.5 to 7.5 cm, லென்த் 1 meter ஆர் மோர். ஸோ இதோட கியூவோட வேல்யூ, டிஸ்சார்ஜ் வேல்யூ பார்த்துங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா, இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 0.65 × 10⁻³ A√2GH. அடுத்து ஸ்பைல்ஸ் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் பேம்பூ, காங்க்ரீட் ஆர் பேக்டு கிளே பைப்ஸ். சரிங்களா, இதோட சைஸ் 2.5 to 10 cm ஆர் மோர். இது எங்கே பிளேஸ் பண்ணுவாங்கன்னா இட் ஷுட் பிளேஸ் இன் த பேங்க் டு ரெடியூஸ் த எரோஷன் அட் அவுட்லெட்டில் எரோஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இட் ஷுட் பி பிளேஸ்டு லோ இன் த பேங்க். சரிங்களா, ஸோ வாட்டர் வந்து டைவர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா டிஷ்லேருந்து, you can use the spiles or pipes. சரிங்களா, நெக்ஸ்ட் கம்மிங் டு அதர் டாபிக், அண்டர் கிரவுண்ட் பைப்லைன் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல் இந்த பாருங்கள் இருக்குது பாருங்கள், சிலபஸில் இருக்குது.
கல்வெர்ட், இன்வெர்டட் சிஃபான், அக்விடக்ட் இந்த லைன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, ஹெட் அண்ட் சேனல்ஸ். ஸோ அண்டர் கிரவுண்ட் பைப்லைன் சிஸ்டம் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. சரிங்களா, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இது பார்க்கலாம். ஸோ அண்டர் கிரவுண்ட் பைப்லைன் ஸ்ட்ரக்சர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் தி வாட்டர் அண்ட் ப்ரொடெக்ட் ஃப்ரம் பைப்லைன் டேமேஜ். பைப்லைன் வந்து ஈஸியாக மேலே இருந்தால் டேமேஜ் ஆகிடும். எதர் யூஸிங் நம்ம ஃபார்மேஷனரி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், டிராக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஈஸியாக அந்த அண்டர் கிரவுண்ட் பைப்லைனை வந்து ஈஸியாக பைப்லைனை டிஸ்டர்ப் ஆகி உடஞ்சிரும். ஸோ அதுக்கு தான் வி ஆர் யூஸிங் அண்டர் கிரவுண்ட் பைப்லைன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதிலே பாருங்கள் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இன்லெட் ஸ்ட்ரக்சர், ரெண்டாவது அவுட்லெட் ஸ்ட்ரக்சர். ஸோ இன்லெட் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன வருது, பம்ப் ஸ்டாண்ட், கிராவிட்டி இன்லெட், கேட் ஸ்டாண்ட், ஏர் வெண்ட், எண்டு பிளக். சரிங்களா, இதெல்லாம் வந்து இன்லெட் ஸ்ட்ரக்சர். அவுட்லெட் ஸ்ட்ரக்சரில் வந்து ரைசர் வால்வ், ஹைட்ரன்ஸ், கேட்டட் பைப்ஸ். ஸோ இது எல்லாத்தோட இமேஜஸ் வந்து உங்களுக்கு ஏன் மைக்கேல் புக்கில் இருக்கும். சரிங்களா, ஒருக்கா இமேஜஸை பாருங்கள், என்னால் இமேஜ் இதில் ஆட் பண்ண முடியல. ஸோ இமேஜஸை பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்லெட் ஸ்ட்ரக்சர் எதுக்கு, அவுட்லெட் ஸ்ட்ரக்சர் எதுக்கு, சும்மா ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் கொடுத்துருவோம். டு டெவலப் அ ஃபுல் ஃப்ளோ கெப்பாசிட்டி, டு என்ஷூர் த எக்ஸஸ் ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, டேமேஜ் ரெடியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, டு கீப் ட்ராஷ் ஃப்ரம் என்டரிங் த பைப், ட்ராஷ் என்டர் ஆகாமல் இருக்கிறதுக்கு வி கேன் யூஸ். ஸோ அவுட்லெட் ஸ்ட்ரக்சர் எதுக்கு, டு சப்ளை வாட்டர் டு த ஈச் ஃபீல்ட், டு டிஸ்ட்ரிபியூட் வாட்டர் இன் டிசைட் டைரக்ஷன், குறிப்பிட்ட டைரக்ஷனுக்கு வாட்டர் மூவ் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் தி அண்டர் கிரவுண்ட் பைப்லைன் ஸ்ட்ரக்சர், அவுட்லெட் ஸ்ட்ரக்சர், ரைசர் வால், ஹைட்ரன்ஸ், கேட்டட் பைப்ஸ்லாம். சரிங்களா, ஸோ இதில் பாருங்கள் இன்லெட் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ தான் பார்த்தோம் இன்லெட் ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பம்ப் ஸ்டாண்டு. ஸோ இமேஜ் நான் வரைஞ்சிருக்கேன், ஏதோ சுமாராக இருக்கும் பார்த்துங்க. பம்ப் ஸ்டாண்ட் பாருங்கள், இட் இஸ் எ வெர்டிக்கல் பைப் எக்ஸ்டெண்டிங் above த பைப் லைன் டு கனெக்ட் த அண்டர் கிரவுண்ட் பைப். ஸோ இது வந்து ஒரு வெர்டிக்கல் பைப். சரிங்களா, அண்டர் கிரவுண்ட் பைப் லைனை கனெக்ட் பண்ணுறதுக்கு இட் கேன் யூஸ். இதோட டயா வந்து 75 சென்டிமீட்டர். சரிங்களா, இட் இஸ் எக்ஸ்டெண்டட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் ஓவர்ஃப்ளோ. சரிங்களா, இது காலர் வாட்டர் சர்ஃபேஸ், இது பம்ப் டிஸ்சார்ஜ், இது தெரியுதா, கிரவுண்ட் லெவல், இது வந்து காங்கிரீட் பேஸ். ஸோ இதுதான் பம்ப் ஸ்டாண்ட். ஸோ இட் கன்வே த ஃப்ளோ ஆஃப் பம்ப் இன்டு பைப் பை மெயின்டைனிங் ரெக்வயர்டு, ஒரு குறிப்பிட்ட ஹெட்டை யூஸ் பண்ணி வி கேன் ஈஸிலி கன்வே தி வாட்டர். ஸோ இது எதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரிவெண்ட்ஸ் ஃப்ரம் பைப் டேமேஜ், பைப் டேமேஜில் இட் கேன் ப்ரிவெண்ட்ஸ் பம்ப் ஸ்டாண்ட். அடுத்து ஏர் வெண்ட், செகண்ட் ஒன்று பார்த்தோம்ல. அடுத்து ஏர் வெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ வெர்டிக்கல் பைப் ஸ்ட்ரக்சர் டு ரிலீஸ் த என்ட்ராப்டு ஏரை ரிமூவ் பண்ணுறது. ஷார்ட்கட்டு தான் ஏர் வெண்ட். இதுக்கு பைப் லைன் ஸ்ட்ரக்சர்லேருந்து என்ட்ராப்டு ஏரை ரிமூவ் பண்ணுறதுக்கு. சரிங்களா, வேக்கமை கிரியேட் பண்ண டு ப்ரிவெண்ட் த வேக்கம். அடுத்து ஜென்ரலி இட் இஸ் இன்ஸ்டால்ட் அட் அ பாயிண்ட்ஸ் அபவுட் 150 மீட்டர் அப்பார்ட் ஆன் அ ஸ்ட்ரைட் பைப் லைன்ஸ். ஒரு ஸ்ட்ரைட் பைப் லைன் போட்டிருக்குன்னா ஒரு 150 மீட்டருக்கு அப்புறம் வி கேன் யூஸ் தி ஏர் வெண்ட். சரிங்களா, யூனிஃபார்ம் ஸ்லோப், வித் யூனிஃபார்ம் ஸ்லோப், இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, அடுத்து கிராவிட்டி இன்லெட். கம்மிங் டு கிராவிட்டி இன்லெட், இட் இஸ் யூஸ்டு வென் வாட்டர் என்டர்ஸ் ஃப்ரம் அன் ஓப்பன் சேனல். ஒரு ஓப்பன் சேனலில் இருந்து வாட்டர் என்டர் ஆகுது அப்படின்னா வி கேன் யூஸ் தி கிராவிட்டி இன்லெட். இது வந்து என்ன ஆக்ட் பண்ணும், ஸ்க்ரீனை ஆக்ட் பண்ணும் பைப்லைனில், ட்ராஷஸை வந்து வெளியே வச்சிரும். சரிங்களா, அவுட் ஆஃப் த பைப்லைன் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறோம். இது வந்து நீட்ஸ் ஃப்ரீக்வெண்ட் கிளீனிங். ஸோ கிராவிட்டி இன்லெட்டை அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கணும். சரிங்களா, அடுத்து கேட் ஸ்டாண்ட். இட் எதுக்கு யூஸ் பண்ணணும், இட் கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ இன்டு த லேட்ரல் சேனலில் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் தி கேட் ஸ்டாண்ட்ஸ். ஸோ வென் பைப்லைன் பிரான்ச்சஸ் ஆஃப் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், வெவ்வேறு டைரக்ஷனில் இருக்கும்போது வி கேன் யூஸ் தி கேட் ஸ்டாண்ட்ஸ். ஹை ப்ரெஷரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் வராமல். ஸோ ஸ்லைட் கேட்ஸ் ஆர் வால்ஸ் டு கண்ட்ரோல் த ஃப்ளோ இன்டு த லேட்ரலில் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்லைட் கேட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுதான் பாருங்கள் இந்த இமேஜ். சரிங்களா, பிரான்ச் லைன் டேக்ஸ் ஆஃப் ஃப்ரம் மெயின் லைன் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஸோ மெயின் லைன்லேருந்து பிரான்ச் லைன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் கொண்டு போகிறதுக்கு வி கேன் யூஸ் தி கேட் ஸ்டாண்ட்ஸ். சரிங்களா, அடுத்து எண்டு பிளக். ஸோ எண்டு பிளக்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ப்ரொவைடட் வேர் லைன் டெர்மினேட்ஸ். ஸோ முடிய போகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேப் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க, அதுதான் எண்டு பிளக். சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இட் க்ளோஸ் த லைன் அண்ட் அப்சர்வ் த ப்ரெஷர் டெவலப்ட் அட் த எண்டு. ஸோ வேகமாக வந்து ப்ரெஷரில் வாட்டர் வந்து இது பண்ணல, இந்த இடத்துல இட் அப்சர்வ் பண்ணிக்கும். சரிங்களா, அடுத்து அவுட்லெட் ஸ்ட்ரக்சர். ஸோ அவுட்லெட் ஸ்ட்ரக்சரை ப்ரீஃபாக நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நோட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த யூனிட் 5 ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம், இந்த நெக்ஸ்ட் வீக்கில் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். சரிங்களா, கம்ப்ளீட் செட் ஆஃப் நோட்ஸ் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம் யூனிட் 5 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். ஸோ உங்களுக்கு நான் லிங்க் தரேன், யூட்டிலைஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் TNPC சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.